broskies, welcome back to another video and welcome to a new series. இந்த சீரிஸ் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நீங்க டிவில இந்த டிபேட் ஷோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. நீயா நானா, தமிழா வா தமிழாவா இந்த மாதிரி டிபேட் ஷோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து டிவில தான் வரும். பெருசா அதை பத்தி யாரும் நம்ம இப்ப பாக்குறது இல்ல. அட்லீஸ்ட் நான் ஃபாலோ பண்ற சர்க்கிள்லாம் பாக்குறது இல்ல. என்னோட ஆடியன்ஸ் வந்து கம்மியா தான் பார்ப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால அந்த டிபேட் ஷோவை நம்ம இங்க நடத்த போறோம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் ஜெபகுமார். நம்ம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்னு உங்க நேம்? நேம்னா ஜெபகுமார். அதுல ஏதாச்சும் ஒரு எபிசோட் எடுத்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணி நீங்க எல்லாம் ஆடியன்ஸா வந்து நம்ம பேசிக்க போறோம். நம்ம வந்து கருத்து சண்டைகள் போட போகிறோம். நான் என்ன நினைக்கிறேன்றத நான் சொல்லுவேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த சீரீஸ் பேரு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த சீரீஸை ஜெபகுமார் என்னும் நான் ஹோஸ்ட் செய்து நீங்கள் பார்த்து நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் செய்யும் நேரம். மேபி இந்த சீரீஸ்னால உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சர்டன் திங்ஸ் குட் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ப்ளஸ் ஒரு கருத்தான சீரீஸ். பூம் பார்ப்போம். இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கருத்து சொல்லுவேன். அது தப்பாக போகும், என்னை போட்டு அடிப்பாங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். வாங்க ஓகே, இன்றைய எபிசோட் என்னன்றதை பார்ப்போமா? லாயர் மாதிரி இருக்கேன். நான் உங்கள் விக்னேஷ்குமார். ஸோ பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேசன். ஓகே, லெட்ஸ் நாட் ரூயின் ஜெபகுமார். நான் நார்மலாகவே எல்லா எபிசோடும் பார்த்துருவேன். இந்த சீரீஸ்னால நான் ஒரு 2 மாதம் பார்க்காம வச்சு கேட் கீப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னையே நான் கேட் கீப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. திஸ் வீடியோ இஸ் நாட் பெய்ட் ப்ரொமோஷன். உடனே நினச்சிக்காதீங்க காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்றைய டாபிக் என்னன்னா, இஸ் ஹை இன்கம் அ கீ டு அ ஹாப்பி லைஃப்ன்றதான் இன்றைய டாபிக். முதல் எபிசோட் ஆஃப் நென் ஆர் NEN எப்படினாலும் கேவலமாக தான் இருக்கு. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். பொதுவாக நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் வந்து பணத்துக்கு நிம்மதிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அதை யார் சொல்லணும் அப்படின்னா, குறைவா சம்பாதிக்கவங்க சொல்லணும். குறைந்த சம்பளத்தில் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும், பிசினஸ் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியாது. இதுதான் பேசுறதுக்கு தலைப்பு. இப்போ எது கை தட்டினாங்க? ஃபர்ஸ்ட் நிம்மதியாக வாழ முடியாது அவங்ககிட்ட பேரலாம். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, அதை வச்சுட்டு நிறைவா ஏன் நிம்மதியாக வாழ முடியவில்லை? சம்பளம் வந்து 20,000 சார். எனக்கு அந்த 20,000 பத்தல போது குழந்தைகளுக்கு நிறைய சாப்பாடு ஃபுட்டு வந்து ஹெல்த்தை கொடுக்க முடியல. என்னால ஆப்பிள் வாங்கினா கூட வாங்க முடியாது. என்னோட குழந்தைக்கு வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் டெங்கு ஃபீவர் அட்டாக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண 23,000 ரூபாய் ஆயிடுச்சு. என்னோட சேலரி வந்து 13 தான். கையில வந்து 10,000 ரூபாய் தான் இருந்தது. 13,000 ரூபாய் நான் கடன் வாங்கினேன். எனக்கு நேற்று தான் சேலரி வந்தது. அந்த 13,000 ரூபாயும் கொடுத்துட்டேன். பையனுக்கு வந்து டெய்லியும் ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லை என்கிட்ட. என்ன சொல்றாங்க, எதனா வாங்கி கொடுக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ அவங்க குழந்தைக்கு ஹெல்த்தியா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பார்க்கலாம். 23,000 ரூபாய் வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்க்கு போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் எங்க காமிச்சாங்க? பிரைவேட்ல பாத்துருப்பாங்க. ஏன் பிரைவேட்ல போறீங்க? அந்த டைம்ல வாமிட் பண்ணிட்டு வயிறு உப்பிருச்சு. வயிறு உப்பிடுச்சுன்னா சொல்றீங்கல்ல, டெங்கு எதனால வருது? அப்ப முன்னாடி நீங்க குழந்தைய பாத்துக்கணும் தானே. கையில காசு இருக்குன்றவங்கள தான் அஜாக்கிரதையா நீங்க இருந்தீங்க. என்ன அஜாக்கிரதையா இருந்தாங்க எனக்கு புரியல. என்னடா விக்டிம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல உட்காந்துட்டு. அதர் சைட் பேசும்போது அவங்க இவங்களை புரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணாம சண்டைக்கு வராங்க. நீங்க அஜாக்கிரதையா இருந்த அதனால வந்துருச்சு பரிதாபங்கள் சுதாகர் மாதிரி பேசுறீங்கடா. என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அட்டாக் மோடுக்கு போயிடுறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன, நீயே வந்து அஜாக்கிரதையா இருந்த, அதனால உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். அது கொடுத்துருவேன், ஒரு வாரம் கொடுத்துருவேன். அவன் அடுத்த ஒரு வாரத்துக்கு கேட்பான். அப்போ என்கிட்ட காசு இருக்காது. கணவரா? அவங்க தான். நீங்க வந்து நிம்மதியாக வாழ முடியலங்கிறீங்க, ஒரு குறைந்த சம்பளத்தில் நிம்மதியாக வாழ முடியும்னு உட்காந்துருக்காங்க. அதாங்க சார், எந்த தைரியத்துல இருந்து உட்காந்துருக்கான்னு எனக்கும் தெரியல. இவங்க கடையில் போய் ஃப்ரைட் சிக்கன் வாங்குறது, விங்ஸ் வாங்குறது, அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. பட் பையனுக்கு அந்த 20 ரூபாய் பால் எடுத்து வைக்க முடியல. இல்லைங்க சார், இவன் இப்படி சொல்லி காமிக்கிறத பார்த்தா எனக்கு தோணுது. தாய்க்கு ஃபர்ஸ்ட் பாப்பானா பையனுக்கு பாப்பாங்களா, அதற்கு சொல்றேன் நான். அப்ப எனக்கும் சாப்பிடணும் தோணாது சார். இங்கேயே வந்து டிபேட் முடிஞ்சு போச்சு. கம்மி சம்பளத்துல வந்து சந்தோஷமா வாழ முடியலன்னா அப்போ வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் டிபேட்னு சொல்றேன். இவங்க வந்து சந்தோஷமா வாழ முடியும்ன்றாங்க, சாப்பிட்றதுக்கு இது பிடிக்குதுன்றாங்க. அவங்களால சாப்பிட முடியுங்களா? அது எப்படி சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க முடியும்? குறைந்த சம்பளத்துல எப்படி நிம்மதியாக வாழ்கிறீங்க? இப்ப எல்லாரும் பேசுறது என்னன்னா, அவங்க ஆசையை சொல்றாங்க. ஆணும் பெண்ணும் ஆசைப்படாம இருந்தா அளவோட நல்லபடியா இருக்கிறத வச்சு வாழலாம். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல குறைஞ்ச சம்பளம் நிம்மதியா வாழ்றாங்க. இவங்களுக்குள்ள ஆசை இருக்கும், பட் அதை கட்டுப்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் தென் அகைன் அது அவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா, இல்ல அவங்களே ஏமாத்திக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. பட் லெட்ஸ் சீ வாட் தே சே. உங்க 2 பேரும் சம்பாத்தியம் தான் என்ன?
20,000 வரும். 20,000த்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அமைச்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் சந்தோஷம் இருக்கு? இதான் கேள்வி. அதான் சார், ஆசையை குறைச்சிக்கிட்டோம். வருஷத்துக்கு ஒரு புடவை தான், தீபாவளிக்கு ஒரு புடவை எடுப்பேன், அது கூட 300 ரூபாய்க்கு தேடுவேன். மேடம் இந்த காலத்துல 12 புடவை வச்சு யார் மேடம் குடும்பம் நடத்துறாங்க? ஹலோ ஹலோ, புடவை முக்கியம் இல்ல, நிம்மதி முக்கியம். இல்ல இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாதிரி தான் இருக்கு. நான் கூட வேற ஏதோ டிபேட் நினைச்சு வச்சா எப்படி பேசி வச்சிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வறுமையில இருக்காங்க, அவங்க இதுதான் நிம்மதி இதுதான் சந்தோஷம்னு அவங்களே வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கும் ஆசை இருக்கும், இவங்களுக்கும் வந்து சேலை அந்த மாதிரி வாங்கணும், இல்லை இந்த மாதிரி இருக்கணும், இல்லை ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும், இந்த மாதிரி ஆசைலாம் ரொம்ப பேசிக்கான ஆசை. அது ஆசை அப்படின்னு வந்து அவ்வளோ பெருசாக பார்க்க வேண்டிய ஆசையான்னு எனக்கு தெரியும். அது நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க. இவங்க வந்து ஓகே இதுதான் நம்ம நிலைமைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒரே டீம் தான். என்ன டீமே என்ன மேட்சே தெரியாமல் உட்காந்துருக்காங்கன்னு தான் தோணுது. என்ன எபிசோடு இது? எனக்கு கரண்ட் பில் வரவே வராது சார். எப்போன்னா அந்த மோட்டர் போடுறாங்க பார்த்தீங்களா, 80 ரூபா வரும். எங்க வீட்டில் 100 ரூபாய் 150, மிஞ்சி போனா 200 ரூபாய். ஃப்ரிட்ஜ் வாங்கி எங்க 12 வருஷம் கழிச்சு இப்பதான் வாங்கியிருக்கோம். ஏசி எங்க அண்ணன் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருக்கோம், அவ வாங்கி கொடுத்தா. கரண்ட் பில் மொத்தமே 150 ரூபா தான். ஆமாங்க சார். அதுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது. எப்படி அதுக்குள்ள 150 ரூபாய் மேனேஜ் பண்றீங்க? போட மாட்டேன் சார். ஃப்ரிட்ஜ் வாங்கி எங்க 12 வருஷம் கழிச்சு இப்பதான் வாங்கியிருக்கோம். சரி வாஜாரா. ஏசி எங்க அண்ணன் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருக்கோம், அவ வாங்கி கொடுத்தா. சரிங்க வாஜாரா. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது. எப்படி அதுக்குள்ள 150 ரூபாய் மேனேஜ் பண்றீங்க? போட மாட்டேன் சார். அதுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் வாங்குங்கப்பா, ஆசைப்படாதீங்க. ஐயோ இன்னொரு பக்கத்துல ஆசைப்படாதீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஆசைப்படாதீங்க, ஏசி வாங்குறீங்க. இருங்க சார், அது ஆசைப்பட்டு வாங்கலையே சார். அதுவா இவங்களுக்கு ஆசைன்றது ஒரு டேர்ம் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் ஆசைன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் ஆசையா இருக்கு. இது என்ன டிபேட் இது? சரி பார்ப்போம். நான் ட்ரெஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா ட்ரெஸ் எடுத்தது இல்லையா சார்? எனக்கு நல்ல ஒரு புடவை எடுத்து கட்டணும்னு ஆசை சார். கடந்த 20 வருஷமா நான் புடவை எடுக்கல சார். இவங்கள மாதிரி தான் அந்த சைடு ஒரு அம்மா சொல்றாங்க 300 ரூபாய்க்கு தான் நான் சாரி எடுப்பேன், 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பேன்றாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும். இது வந்து ஒரு ஆசைன்னு சொல்றதை விட ஒரு பேசிக்கான விஷயம். அப்ப இவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஏன் இவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. நீங்களும் குறைவா சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் தான். நீங்க எதை இழந்துட்டீங்க? இப்ப வரும் பாருங்க உண்மை எல்லாம். பெத்த பையனை இழந்துட்டு நிற்கிறேன் சார். இந்த பணத்தாலேயே பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல பிரச்சனை பண்ணி எங்களை வெளியே துரத்தி விட்டாங்க. பணத்தினால தானே பிரச்சனை. நான் வெளியே போய் நான் தனியாக சம்பாரித்து என் புருஷனை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோங்க சார். அப்புறம் எப்படி இந்த சைடில் உட்காந்துருக்காங்க? ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் ஹாப்பி. ஐ டோன்ட் திங்க் அவங்க நிம்மதியாகவும் இல்லை. நான் எதிர்பார்த்து வந்த டிபேட்டே வேற. சரி ஓகே, இது இப்படியே போயிட்டு இருக்கு போ. இவங்க வந்து மகன் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு அந்த இதே நாங்க 2 பேரும் பேசி எங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்க குழந்தைக்கு அது வாங்கி பிரச்சனை பிள்ளைய பத்துக்க நினைச்சீங்களா? ஆமா சார். குழந்தை பத்துக்கிறது பத்துக்காதது அந்த கப்பலுடைய விஷயம் தான். அது அவங்களுடைய சாய்ஸ் தான். காசுக்காக வந்து காசு செலவாகுமேனு குழந்தை பத்துக்காம இருந்துட்டு எப்படி நிம்மதியாக தான் நான் இருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. காசு இல்லாதனால அந்த டிசிஷன் எடுக்காம இருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து நிம்மதியா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன்னு இவங்களே ஏமாத்திக்கிறாங்களோன்னு தான் எனக்கு ஃபீல். எங்களுக்கு எல்லாமே இதுவாக இருந்தும் இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால ஒரு உயிரை வந்து உருவாக்கி அதை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் சார். ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் ஹர் ஆன் ஹர் டெசிஷன். பட் ஆனால் இதை பார்க்கும்போது இவங்க அந்த சைடு உட்காந்துருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க குழந்தை பெற்றுக்க போறதை முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா சார், 2 பேர் பேசியே நாங்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம் சார். அது காரணம் பணம் தான். கண்டிப்பா. அப்புறம் எதுக்கு அந்த சைடு உட்காந்துருக்கீங்க? கேளுங்க சார். சார் எல்லாரும் குழந்தை வச்சிருக்கப்போ நமக்கும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அன்பு இருந்துச்சா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. அது சென்ட்ரலா இருக்கு. ஓகே, பணம் தான் காரணமா இருக்கு. கண்டிப்பா. அப்படி குழந்தை இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தம் வரும்போது நான் குழந்தைய மாறிடுவேன். செல்லமும் என்னை எங்காச்சும் கொத்திட்டு போறீங்கன்னா அப்படின்னு கேட்பேன் சார். அவ்வளோதான் சார். வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபை. லைஃப் டைம் முழுக்க நீங்க அவர் குழந்தையா அவர் உங்களுக்கு குழந்தையாவே இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம் சார், கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ இவங்க சொல்றது தான் எதிர் சைடில் உட்காந்து அவங்க குழந்தைக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த சைடு தான் உட்காந்துருக்குன்னு ஃபீல் ஆகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிபேட்டாகவே இருக்கணும்ன்றது வந்து டிபேட்டாக பேச வேண்டிய விஷயம் கிடையாது. ரொம்ப பயமா இருக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது. நீங்க 2 பேர் உங்களோட பாண்ட் வந்து சூப்பர். நாளைக்கு நீங்க 2 பேர்ல யாரும் ஒருத்தர் இல்லாம போயிடக்கூடாது. ரொம்ப கஷ்டம். உண்மைதான். இப்போ சொன்னாங்கல்ல என் குழந்தைக்காகன்னு. என் குழந்தைக்காக நான் என்ன சார் பண்ண முடியும்? உயிரை தான் விட முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சூப்பர் சொன்னீங்க தெரியுமா, பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அங்க உட்கார்ந்துருந்தீங்க பாருங்க, அதத்தான் நாங்க இவ்வளவு நேரம் கிடையாதுங்க. இதைத்தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கணவரை காட்டிலும் இன்னமும் கம்மியா சம்பளம் வாங்குற, இன்னமும் கம்மியான நிலைமையில இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்காங்க, கஷ்டப்படுறாங்க. இல்ல நான் சொல்றேன், கஷ்டப்படுறாங்கம்மா. அவங்க அந்த குழந்தைய ரைஸ் பண்ணி வரும்போது அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவை நீ கஷ்டப்பட்ட, இனிமேல் நீ கஷ்டப்படாத, உட்காரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். இது வந்து 2 விஷயமா பார்க்கலாம். இப்போ இந்த டிபேட்டுக்கு இவங்க பேசுறது ஓகே.
பட் அந்த அம்மா சொல்றது வந்து ஆக்சுவலி தே டிட் அ வைஸ் சாய்ஸ். அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கிட்டா அந்த குழந்தையும் கஷ்டப்படும்ன்றது புரியுது. இப்போ இவங்க சொல்றாங்க இவங்க பயமா இருக்குன்னு சொல்ற காரணம் வந்து ஒரு குழந்தை இருந்தால் நாளைக்கு உங்களை அது பார்த்துக்குன்றது ஒரு எதிர்பார்ப்புல குழந்தைய வளர்க்குறது தான். அது ஒரு செப்பரேட் டிபேட். எனக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க அந்த சைடு உட்காந்துருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஹாப்பி, ஐ டோன்ட் திங்க் தே ஆர் லைக் அவங்க சொல்ற மாதிரி நிம்மதியா வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பெற்றுக்கவே வேணான்னு இருக்கிறது சாய்ஸ். அவங்களுக்கு சாய்ஸே இல்லை. she cannot give birth to a baby. she wants it but she can't போது I don't think she is happy. I don't think she is peaceful in her life. 20,000-30,000 சம்பாதிக்கிறோம். அடுத்து நம்ம வருமானத்தை பெருக்குவது எப்படி? இந்த 20,000-30,000 1 லட்ச ரூபா சம்பாதிப்பது எப்படிங்க நோக்கம் இருக்கணும். ஆனால் அந்த 20,000-30,000லேயே எனக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சிரமப்படலைன்னு சொல்லலை, உங்களுக்கு அந்த சிரமம் இருக்குன்னு ஏற்றுக்கிறேன். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சவால். அந்த சவாலை மாற்றுவேன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துடலாம். அதை நம்பலைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய புகாராக தான் இருக்கும். இது என்னோட சவால். என் வாழ்க்கையில் அடுத்த பரிணாமத்தில் நான் இப்படி இருக்க மாட்டேன், அட்லீஸ்ட் என் குழந்தையை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கும் போது நீங்கள் இந்த பக்கம் வந்துடுவீங்க. இதுதான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ guys, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகே, இப்போ ஜெபாகுமாரின் கருத்து. ஃப்ராங்க்லி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் அ சே இன் திஸ். பட் இவங்க சொல்கிற மாதிரி இந்த டிபேட்டே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து நான் குறைந்த சம்பளத்தில் சந்தோஷமாக நடத்த முடியும்னு ஒரு பக்கமும், நடத்த முடியாதுன்றது இன்னொரு பக்கமும், குடும்பத்தை நடத்த முடியாதுன்றது தான் டிபேட்டாக போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் டிபேட் எப்படி இருக்குன்னா, எனக்கு இதுதான், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு பக்கமும், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க தான் 2 சைடும் இருக்காங்க தவிர 2 பேரும் அவங்களோட சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் இருக்க ஆசைன்னு அவங்க சொல்றது எல்லாமே பேசிக் நீட்ஸாக தான் இருக்கு. இவங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ரேர் கேஸ்ல தான் இவங்க அந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் அதெல்லாம் சொல்றாங்க. ஃப்ரைட் சிக்கன் நம்ம பார்க்க வேணாம், ஒரு 300 ரூபா செலவு பண்ணி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஆகும். வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறது ஒரு பேசிக்கான நீடு தான். அது வந்து பெரிய ஆசைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி அவங்க ஆசைப்படுறாங்க, இவங்க ஆசை இருந்தும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை பண்ணாம இருக்காங்க. இதுதான் 2 சைடு. என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா வாழ முடியும், பட் அதுவுமே கஷ்டத்தோடு தான் இருக்கும். ரொம்ப கணத்தோடையும் ரொம்ப சேவிங்ஸ் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள். இப்போ ஃபேன் கூட போடாம இருந்தால் தான் உங்களால 100 ரூபாய்க்கு கரண்ட் பில் கட்ட முடியும். இல்லை கரண்ட் பில்லே வரலன்னு வேற சொல்றாங்க. அவங்களாம் ஃபேன் இல்லாம தான் வாழ்வாங்க. அது நிம்மதியை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லைஃப்பை நான் வாழ்ந்தது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சைடு உட்காந்துருக்கவங்கள உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணி they trying to become better from their situationன்றதை நான் பார்க்குறேன். அந்த சைடு இருக்கவங்கள அதுக்காக நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களோட ஆசை வந்து பேராசை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஆசைப்படுறது பேசிக்கான நீட். இவங்க பண்றது தான் அவங்களும் பண்ணுவாங்க இவென்ச்சுவலி. பட் அவங்களுக்கு இந்த ஆசை இருக்கு, அந்த ஏக்கம் இருக்குன்ற சொல்றதுல தப்பா எதுவும் நான் பார்க்கல. ஐ ஃபீல் லைக் திஸ் shouldn't have been a debate. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து இவங்க கத்துக்கணும், அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் இவங்க கத்துக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர டிபேட் யாரு ரைட்டு யாரு ராங்குன்னு இங்க வந்து என்னால சொல்ல முடியல அஸ் அ ஹோஸ்டா. ஆனா இவங்க அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறத விட நம்ம இவங்ககிட்ட இருந்து அதிகமா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இவங்க எவ்வளவு சிக்கனமா இருக்காங்க, இவங்க வந்து எப்படி ஒரு லைஃபை லீட் பண்றாங்கன்றது இவங்களை பார்த்து நம்ம கத்துக்கணும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க இல்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து எப்படி இதை பார்த்து ஃபீல் பண்றீங்க? எந்த சைட் பேசுறது உங்களுக்கு மோர் ரிலேட்டபிளா இருக்கு, இல்ல உங்களுக்கு எது சரின்னு படுது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் டிபேட்டே வந்து மாபெரும் வெற்றியா போயிருக்கு. எனக்கு எந்த பக்கம் நிக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஐ ஃபீல் லைக் தேர் ஆர் நோ சைட்ஸ் ஹியர். ஓகே, போக போக வந்து ஹோஸ்டா ஐ வில் டெவலப். ஜெபகுமாரை எவ்வளவு சீக்கிரம் எடை போடாதீங்க, வர வர கத்துப்பேன். ஹோஸ்டிங் புதுசு அண்ட் எல்லாருமே இன்டராக்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. நானும் கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிச்சு நான் வந்து ரீட் பண்ணி நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா இந்த சீரிஸ் பண்றதுக்கு காரணமே we should have a better understanding இருக்கு. we என்னும் போது us as an audience. ஓகே, எனிவேஸ், ஜெபகுமார் signing off.